Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல எப்படி பாதாம் பவுடர் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். கடைகள்ல அதிக விலை கொடுத்து பிரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த பாதாம் பவுடர் நம்ம வாங்குறதுக்கு வீட்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நம்ம ரொம்ப நேச்சுரலா இந்த பாதாம் பவுடர் ரெடி பண்ணிரலாங்க. இது நம்ம மாச கணக்குல கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம பாதாம் சேர்த்து இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துடலாம். வறுக்கிறப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா பாதாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும், கசப்புத்தன்மை வந்துடும். பாருங்கள், பாதாம் நல்லா வறுப்பட்டுருச்சு, தோல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 7-8 முந்திரி, இது ரெண்டும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவும் முந்திரியும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரிலாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நட்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அடுத்து இன்னொரு பேனில் 4-5 ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நான் அரைக்க போகிறேங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் நமக்கு நேச்சுரல் கலர் கொடுக்குங்க, எந்த ஒரு ஆடட் கலரும் நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே ஒரு 4-5 குங்குமப்பூ மட்டும் சேர்த்துக்கிறேன், 4-5 குங்குமப்பூ ஸ்ட்ராண்டு. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சர்க்கரை பவுடர் நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இது கூட நம்ம ஆற வச்ச நட்ஸ்லாம் சேர்த்துடலாம். நட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆறியிருக்கான்னு பாருங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினா தான் இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நட்ஸ் நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இது நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கலைங்க, நட்ஸ் கொஞ்சம் ஒன்று பாதியமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பாலில் சேர்த்து குடிக்கிறப்ப நட்ஸ் நம்ம வாயில் கடிப்படும், அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. பவுடர் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடுறேன். கண்டெய்னர் கொஞ்சம் கூட ஈரப்பதமாக இருக்கக்கூடாதுங்க, ஈரத்தன்மை இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் அரைக்கிறப்ப கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாங்க, அது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த பவுடரில் எப்படி நம்ம பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு உயரமான கிளாஸில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் சூடான பால் இல்லைனா குளுமையான பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துட்றேன். அதாவது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலுங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக இப்போ நட்ஸ் நான் தூவிடுறேன். கடைசியாக 2 சாஃப்ரான். அவ்வளோதாங்க, வீட்டிலே நம்ம ஹோம்மேட் பாதாம் பவுடர் ரெடி பண்ணி சூப்பராக நம்ம பாதாம் மில்க் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.